எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பம் தான். என் குடும்பத்தை விட்டு எனக்கு யாருமே இல்லை. டாக்டர் பிரசாந்த் ஒரு இந்த படத்தோட டைலாக் வச்சிருப்பாரு, அப்பா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லடா, பொண்டாட்டி தான்டா சாமி அப்படின்ற ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அதாச்சு. அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் குடும்பம் தான் இன்னைக்கு எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலான்டா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்கு. இந்த படம் உருவான விதமும் அதே தான். எல்லாரும் சொல்றாங்க கதை யோசிச்சு இல்லை. நான் பாண்டியராஜன் மாதிரியே சிவாசார் மாதிரியே பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பரா அப்படி உட்காந்து நான் எழுதல. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லாரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். ஆனால் இது என் குடும்பத்திலையும் நடந்திருக்கு தம்பி, உங்க குடும்பத்தில் மட்டும் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி. புதுசால நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. இப்போ உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன். அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தனை எல்லா உறவுகளும் இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுன்னு அது தாய் மாமன் தான். அது தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்ந்து ஒருத்தனை சேர்க்கணும்னா அது தாய் மாமன் தான். தாய் மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும். அப்படி ஒரு உறவு